அடுத்து நம்ம பார்க்க போகிற டான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டம். ஒரு திருவிழா அப்படின்னு எடுத்துட்டாவே இந்த ஆட்டம், இந்த கரகாட்டம் இல்லாமல் ஒரு திருவிழாவே இருக்காதுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொம்பு. அந்த சொம்பு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பால் கறக்கு சொம்பு, காலையில் அந்த ரயில்வே ட்ராக் வரும்போது எடுத்துகிட்டு போவாங்க, அதுக்கும் சொம்பு. இப்போ நம்ம நாட்டாமல் அவரை வாய் நிறைய வெத்தலை போட்டு துப்புறதுக்கு ஒரு சொம்பு. ஆனால் அந்த சொம்புக்கே மரியாதை கொடுக்கறது என்னன்னா கரகாட்டம் தான். ஓகே, இந்த கரகம் ஆடுறது வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல் ஸ்டெப் என்னன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப். அதாவது என்னென்னா கரகம் வந்து தலையில் வச்சுக்கிட்டு அது கீழே விழாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் வீட்டில் ஏதாவது பால் சொம்பு ஏதாவது இருந்தாக்கா நீங்களும் வச்சு ட்ரை பண்ணலாம். கிராமத்தில் வந்து நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து இந்த நொண்டி விளையாட்டு விளையாடுவாங்க பார்த்தீங்களா, இப்படி ஆடுவாங்க. இதை வந்து நீங்கள் அழகாக அந்த நொண்டி விளையாடுற மாதிரியே நீங்கள் ஒரு ஸ்டெப் வைக்கலாம். இதை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களா, அதாவது ஒரு கால் மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா கரகாட்டம் வந்து இந்த ஸ்டெப் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. அப்புறம் இந்த முன்னால் வந்து கரகம் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்கூலில் போனோமா கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம், இல்லை ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னாக்கா வாத்தியார் என்ன பண்ணுவாருன்னா தோப்பு காரணம் போடு அப்படின்னாரு. நம்ம எப்படி போடுவோம், தோப்பு காரணம் காதை பிடிச்சிட்டு போடுவோம். இல்லை, இதே வந்து கொஞ்சம் ஸ்டைலாக கொஞ்சம் மாடர்னாக போட்டோம்னா கரகாட்டம் ஈஸியாக வந்துடும். அதை பாருங்கள், காதை பிடிக்கணும், ஷோல்டரில் வந்து இப்படி சவுண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிட்டு இதெல்லாம் வந்து உடம்புக்கும் நல்லது, கரகாட்டமாக கற்றுக்கலாம். இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப அழகான ஸ்டெப். கரகாட்டத்துக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. ப்ரொஃபஷ்னலாக ஆடுற கரகாட்டக்காரங்களை வந்து கண்டிப்பாக தலையில் கரகம் இல்லாமல் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நானும் வந்து கரகம் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அந்த கரகத்தை வச்சு உங்களுக்கு நான் எப்படி சொல்லித்தரேன் பாருங்கள். நம்பா இந்த கரகம் எங்கப்பா ப்ரொடியூசர், கரகம் எங்கப்பா, கரகம் எங்கப்பா, என்னது சண்முக சூரத்துன்னு போயிட்டாரா, என்ன கொடுமை சார். ஹாய் புருஷ், நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படி சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு, நான் போறப்ப அப்படி பாஸ் பண்ணிட்டு போறேன். நான் இப்பதான் ஃபோன் பண்ணேன். ஆமா, கனடா எதுக்கு போறீங்க? எதுக்கா? என் மம்மி டாடி அங்கதானே லிவிங்ஸ்டன் சினிமாவில் நடிப்பாரு, அவரா அங்கதான் வசிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம்டா. உன்னை போக சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? You see புருஷ், என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். I know. What, yeah? I know. I am your best friend. Okay. Please? Okay. Okay. Okay?